இயேசு சிலுவையிலே மன்னித்த அந்த கடைசி கூட்டம் என்னத்தான் அவர் மன்னித்தார். சொல்லுங்க, என்னைத்தான் இயேசு மன்னித்தார். எப்படி மன்னித்தார் தெரியுமா? ஒவ்வொரு முறை நீங்கள் நானும் சிந்தனையிலே பாவம் செய்யும் பொழுது, இந்த சிந்தனையிலே பாவங்களை பருகி குடிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக தன்னுடைய தலையிலே முள்மூடி சூட்டி அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார். பூரண அழகுள்ளவர். அவருடைய உச்சன் தலையிலிருந்து உள்ளம் பாதம் வரைக்கும் எந்த ஒரு மாசு மறு பரு இல்லையா. அவ்வளவு சௌந்தரியம் உள்ளவர் உங்களுக்காக எனக்காக அந்த கோலமானாராம். யாருடைய பாவத்துக்காக? என்னுடைய பாவத்திற்காக. உங்களுடைய கரங்களினாலே செய்கிற பாவங்கள், அந்த பாவங்களை மன்னிப்பதற்காக கர்த்தர் தன்னுடைய கரங்களிலே ஆணிகளை என்று கொண்டார். ஆமீன். நம்முடைய கால்களினாலே போகக்கூடாத இடத்திற்கு போய் நின்று ஆமீன் செய்த பாவங்களை மன்னிக்கிறதற்காக ஆண்டவர் தம்முடைய கால்களிலே ஆணிகளை ஏந்தி கொண்டார். அந்த திருக்குள்ள மகா கேடுள்ள அக்கிரமங்களை செய்கிற அந்த இருதயத்தின் பாவங்களை மன்னிக்கிறதுக்காக அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறார். ஒரு போர் சேவகன் ஈட்டியினால அவருடைய இருதயத்தை குத்துகிறானா. விழாவுல குத்தப்பட்ட அந்த ஈட்டி இருதயத்திற்குள்ள புகுந்ததா. கடைசியா சொல்லுது, இருதயத்திலிருந்து ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்ததா. அல்லேலூயா. இந்த அழுக்கான இந்த பாவமான இருதயத்தை கர்த்தர் எப்படி தெரியுமா கழுவினார்? அவருடைய இருதயத்திலிருந்து கடைசி சொட்டு ரத்தமும் தண்ணீரும் வந்துச்சு பாத்தீங்களா? அந்த ரத்தத்தினாலே அந்த தண்ணீரினாலே நம்முடைய இருதயத்தை அவர் கழுவுகிறார். அல்லேலூயா. பாவிகளில் பிரதான பாவின் நான். பாவிகளில் பிரதான பாவின் நான். என்னை மன்னிப்பதற்காக, நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்காக கிறிஸ்து இயேசு சிலுவையிலே, பிதாவே என்னுடைய மகள் என்னுடைய மகன் செய்த பாவங்களை மன்னிங்கப்பான்னு அவர் ஜெபித்தார். அல்லேலூயா. அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார். அவர் மன்னித்ததினாலே நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோம்.